ஏய் சாலினி உட்கார்ந்து சாப்பிடு. இதோ நான் சாப்பிடுறேங்க. விமலண்ணா உங்களுக்கு 2 இட்லி வைக்கட்டுமா? ஐயோ வேண்டாமா, எனக்கு வயிறு ஃபுல்லு. அவனுக்கு வேண்டாமா, அவன் நல்லா கொட்டிக்கிட்டா. நீ முத உட்கார்ந்து சாப்பிடு, நேரம் ஆகுதுல்ல. சரிங்க. சாப்பிடு நீயும். பாருடா சந்தோஷே. டேய் மூடிட்டு கிளம்புடா, கையை கழுவி எந்திரி ஓடு. நடக்கட்டும் நடக்கட்டும். நம்ம பையன் இப்ப மருமகளோட நல்லா சந்தோஷமா இருக்கா. அதை பார்க்க நமக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஜோசியக்காரன் சொன்னதை நினைச்சா பயமா இருக்க. கடவுளே, ஜோசியக்காரன் சொன்ன மாதிரி எதுவுமே நடந்துடக்கூடாது கடவுளே. சாலினி, உன் ஃப்ரெண்டு விஜி தான் ஃபோன் பண்ணியிருக்கா. கிளம்பிட்டீங்களா என்னன்னு கேட்கறதுக்காண்டி. நான் தான் கிளம்பிக்கிட்டே இருக்கோன்னு சொன்னேன். அப்படியா? ஹோட்டலுக்கு வந்துட்டாங்களாமோ? ஆமா, நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். யாருமா மருமவளை? அது ஒன்றும் இல்லத்த, என் கூட படிச்ச என் ஃப்ரெண்டு. அவள் வர சொல்லியிருந்தா, அவளை பார்க்க தான் போகலான் இருந்தேன். அதான் ஃபோன் பண்ணியிருக்கா. கிளம்பிட்டீங்களா என்னன்னு கேட்க. ஆமாம்மா, என்கிட்ட சாலினி சொன்னா. சரி போகும்போது கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். நான் அதான் துணைக்கு இவ தங்கச்சி வர சொல்லியிருக்கேன்னு சொல்லி சொன்னா கமலிய. சரி சரி, பார்த்து போயிட்டாங்கம்மா. ஹோட்டலுக்கு போறேங்க. அப்போ இங்கே எல்லாம் சாப்பிட்டாச்சே? ஆமாத்த, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தலையை காட்டிட்டு ஒரு காஃபி ஏதாச்சும் வாங்கி குடிச்சிட்டு சும்மா பேசிட்டு வரணும். சரிம்மா சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி கமலி, ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுறோன்னு சொல்லு. சரி. காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லை, என்னோட உன்னை ஒன்றாக்கும் வேற என்ன செய்தும் வழி தீரவில்லை, கண்ணான கண்ணை என் கண்ணாளா உன் உள்மான காதலை கண்டாயா. இவ இங்க வந்து தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? கருமை கொண்ட கண் நோக்கி போய் சொல்லி நின்றாயா, போதும் போதும் என சென்றாயா. ஏதோ சூப்பர் சிங்கர்ல போய் சேர போறாளோ? தனியா உட்கார்ந்து கண்ணை மூடி சாதகம் பண்ற மாதிரிலாம் இருந்து பாடிக்கிட்டு இருக்கா. எவ சோனி, அம்மா அங்க உன்னைய தேடிக்கிட்டு இருக்க, நீ என்ன இங்க வந்து தனியா உட்கார்ந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? எனக்கு தெரிஞ்சு நீ நேரத்துல இருந்து இந்த பாட்டை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கேன். ராத்திரி தூங்குனியா இல்லையா? தூங்கவே இல்லவே, காதுல ஹெட்செட் போட்டுட்டு ரிப்பீட் மோட்ல இந்த பாட்டை தான் கேட்டுக்கிட்டே தூங்குனேன். அவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு பாட்டு நினைச்சேன், அப்புறம் ஸ்க்ரோல் பண்ண என்ன இதா வருதுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சேன்னா, கேட்டதுக்கு அப்புறம் இந்த பாட்டு தான் ஃபுல்லா என் போன்ல வருது. ஃபுல்லா இதை தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னாலே அதுல இருந்து வெளியே வர முடியலன்னா வர. அப்படியா? எனக்குலாம் இந்த பாட்டு என் போனுக்கு வரவே இல்லையே. அதெல்லாம் நல்லவங்க போனுக்கு மட்டும்தான் வரும். எனக்கு இந்த பாட்டு தான் ஃபுல்லா வருது என் போன்ல. எப்படி இருக்கு தெரியுமா? கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நாள் முழுக்க என்ன ஃபுல்லா அப்படியே அடிக்ட் நானு. அதுலயும் தீ பாடின பாட்டை விட சின்மை பாடின பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வாய்ஸ் தான். ஆனா 2 பேரும் நல்லா தான் பாடியிருக்காங்க. ஆனா எனக்கு இந்த வாய்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னதான் அழுதுகிட்டு இருக்கா? எனக்கு ஒன்றும் புரியல. இந்த பாட்டு முதல்ல எதுல வருது? நானே நேற்று ஒருக்க உன் ஃபோனில் சாயங்காலம் நீ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தேன். அப்புறம் நான் இப்போ கேட்கேன். ஆனால் அந்த ஃபோனில் மட்டும் நீ ஏதோ வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் தெரியும். இப்போ அதான் இப்போ கமலஹாசன் படம் வருதுல, டக் லைஃபா, அதில் வர சாங் சூப்பராக இருக்கு. ஓ, எனக்கு அதுவே தெரியாது பே. நான் இது ஏதோ பொன்னியின் செல்வன்ல வந்திருக்கும் போல இருக்கு இந்த பாட்டு, நம்ம கவனிக்கல போலன்னு நினைச்சேன். இப்போ எவனா ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருக்கான் போலன்னு நினைச்சேன். அப்போ இது பொன்னியின் செல்வன் படத்துல உள்ளது இல்லையா? அடக்கிருக்கி, அதுல உள்ளது இல்ல. ஆனா இந்த பாட்டு அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நிறைய பேர் எடிட் பண்ணி போடுறாங்க. ஆனா இது டக் லைஃப்ல வராதான். தெலுங்குல ஹிந்தில சின்மை இந்த பாட்டை பாடி இருக்குதான். தமிழ்ல வந்து டி என அந்த ஒரு பாட்டு ஒன்று பாடுந்துருமா, அண்ணா கிளி அண்ணா கிளின்னு ஒன்று அப்படி நூடுல்ஸ் மண்டகனாங்க ஒரு மண்டை இருக்குன்னு ஒருத்தி, அதான் டீன்னு ஒருத்தி பாடுவா தெரியுமா, அவ தான் தமிழ்ல பாடியிருக்கா. அவ வயசை விட சின்மை வயசு ரொம்ப சூப்பரா இருக்குவே. சின்மை தான் பேன் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல பாடக்கூடாதுன்னு, அப்புறம் எப்படி பாடுனாங்க? அதான் தமிழ்ல பாடுனா அவங்க டி வரலன்னு சொன்னதா அவங்களுக்கு பதிலா சின்மை பாடியிருக்காங்க. ஆனா சூப்பரா இருக்கு. கேட்கும் போதே நல்லா தான் இருக்கு. அந்த வாய்ஸ்ல என்னமோ இருக்கு, அப்படியே மெல்ட் ஆயிட்டேன் நானு. சரி சரி, நீ உருகுனதெல்லாம் போதும். வா, அம்மா அங்கே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா உன்னைய. தோட்டத்துக்கு போனோன்னு சாப்பாடுக்கு பாடலாம் எடுத்து வச்சுட்டு போகலான்னு இருக்கா. உன்னைய காணோன்னு தான் கூப்பிட்டு விட்டா. அதான் உன்னைய தேடி வந்தேன். ஒழுங்கா வந்துரு, இல்லாட்டினா அம்மா வழக்கு மாற்ற எடுத்துட்டு சாத்த வந்துருவா பார்த்துக்க. அதுலேயும் அந்த தீர்த்தனை தொம் கோரஸ் வேற லெவல் பே. நீ வேணா ஒருக்கா கேட்டு வரா. நான் ரிப்பீட் மூட்ல தான் ஃபோன்ல போட்டு வச்சிருக்கேன். இதில் வரும் பரா அந்த லைனே. அதுவும் அந்த கோரஸ் தாங்க அதை விட ரொம்ப சூப்பராக இருக்கு. எவ ரொம்ப மினுக்காத, அங்க அம்மா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கானே, ஒழுங்கா வர போறியா இல்லையா? இல்லைன்னா அம்மாட்ட போய் சொல்லிடுவேன் பத்துக்க. அவ என்னமோ தீந்தனா தோந்தனான்னு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான்னு. நீங்க இரு, நான் அம்மாட்ட போய் சொல்லிக்கிடுறேன். இதுங்கெல்லாம் ரசனை கெட்டதுவ, இதுவளுக்கெல்லாம் என்ன தெரியும்? முத வீட்டுக்கு போய் ஹெட்செட்டை தேடி முத காதுக்குள்ள ஹெட்செட் போட்டுட்டு இந்த பாட்டை கேட்கணும். இன்னும் சூப்பரா இருக்கும். நான் காதலி காதலி வேறு எல்லாம் வேறு வேஷம் என்பேன், காலம் யாவும் நீதானே அந்த காலம் வந்தால் வெல்வேனே.
அக்கா சீட்டு பைசா 10ஆம் தேதிக்குள்ள கொடுக்கணும்க்கா, மறந்துடாதீங்க. சரி மீனா, அதெல்லாம் நான் கரெக்டா கொடுத்துருவேன் பத்துக்க, அதெல்லாம் மறக்க மாட்டேன். எம்மா அவ வரமாட்டேங்க, அவ நம்ம போவோம். சரிக்கா, உங்களுக்கு தோட்டத்துக்கு நேரம் ஆயிட்டுல, நீங்க போயிட்டு வாங்க, அப்புறமா அது என்ன ஏதுன்னு பேசிக்கிடுவோம். சரி மீனா. இல்ல அவ வரண்டேன்னா சொன்னா. ஆமாம்மா, அம்மா தோட்டத்துக்கு போனோங்க வான்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்துட்டேன், வரண்டேன்ட்டா. அவ வீட்டுல இங்க ஒத்தையில இருந்து என்ன பண்ண போறாளாம்? ஒரு வேலையும் செய்ய முண்டா கொள்ள முண்டா, உட்கார்ந்து வீட்டுல இருந்துகிட்டு டிவி பார்த்துக்கிட்டு போன நோண்டிக்கிட்டு இருக்கலாம்னு இருக்கால. அப்ப பாய்க்கு ஓலை வந்து போட்டது கிடக்கு, அதை தண்ணி தெளிச்சு போட்டு உணஞ்சிக்கிட்டு இருக்க சொல்லு. நம்ம 2 தோட்டத்துக்கு போவோம், நம்ம வர்றதுக்குள்ள அவ 10 குறையாவது பாயாவது போட்டு வைக்கணும்னு சொல்லு போ. எம்மா எம்மா, நான் வரண்டேன்னா ஒன்றும் சொல்லல, உன் முக தேவையில்லாம வந்து என்னைய கோழி முட்டி விட்டுக்கிட்டு இருக்கா உங்ககிட்ட. நீ தானே கூப்பிட வர்றேன்னு சொல்லாம உன் பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டு பாட்டை பத்தியே பேசிக்கிட்டு இருந்த, அதான் வரல போல நினைச்சிட்டு அம்மகிட்ட வந்து சொன்னேன். நீ மூடு என்ன, இப்படியே அம்மகிட்ட வந்து எல்லாத்தையும் மூட்டி மூட்டி விட்டுதான் அவன் என் மேல கோவப்படுறா. சரியான கோழி மூட்டி. ஏலா, எவளுக்கு வர விருப்பம் இல்லையே, வீட்டுல இருக்கேங்கீல அங்க ஓலை நிறைய வாந்து போட்டு வச்சிருக்கேன், அவளத்தையும் தண்ணி தெளிச்சு உட்கார்ந்து இருந்து பாய்க்கு உர போட்டு முளைஞ்சு வைங்க, 10 பாயாவது முளைஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டேன். ஏம்மா நான் தோட்டத்துக்கு வரேம்மா, தோட்டத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏம்மா நானும் வீட்டுல இருக்கலாம், நானும் தோட்டத்துக்கு வரேன். அந்த வண்டிக்கு பெட்ரோல் போடாம அந்த ஆளை போட்டு வச்சிருக்கிய போல இருக்கு. உங்க அப்பா கிட்ட சொன்னா அவரு போட்டு தருவாருல. எல்லாம் சோனி உன்னையே தான் சொல்றேன், ஏன்ட்ட சொல்றா? வண்டி இந்த வீட்டுல ஓட்டியது நீ உங்க அப்பனும் தானே, நீ தானே வண்டியில பெட்ரோல் இல்லைன்னு உங்க அப்பன்ட்ட சொல்லணும். அதானே, வேற நானா ஓட்டுறேன், எனக்குலாம் அது சரியா ஓட்ட வரலன்னு பயந்து நானும் தொடரதே இல்லப்ப. இவ அன்னைக்கு நீ கொஞ்ச நேரம் ஓட்டினாலவ ஓட்டி பாக்கேன்னு சொல்லிட்டு, இப்ப பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு உனக்கு தான் தெரியும். உங்க அப்பையும் பெட்ரோல் இல்லைன்னு தான் போட்டு போனாரு, அது யார்ட்டையும் வாங்கிட்டு வந்துதான் இனிமே ஊத்தன்னு நினைக்கிட்டு இருந்தாரு. சுத்தமா வண்டியில பெட்ரோலே எல்லாமே ஆக்கி போடுவியே. ஏமா இவதான் அன்னைக்கு ஒரு நாள் ஓட்டி பாக்கன்னு அந்த அக்கா கொண்டு அப்புறம் வச்சாவ பேர் வீட்டுல, அதுக்கப்புறமா தெருவுல 2 ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இவதாம அடிச்சா. இவ 2 ரவுண்ட் அடிச்சுனா பெட்ரோல் காலியாயிருமோ? நான் வண்டியை தொட்டுற கூடாது, உடனே என் மேலத்துக்கு பழிய போட்டுருவியே. எல்லாம் சண்டை போடாதீங்க, உங்க அப்பா இன்னைக்கு உடம்புல ஒரு பாட்டில் இல்லைனாலும் வாங்கி பிடிச்சு கொண்டு ஊத்துவாரு. அதுக்கப்புறமா வண்டியில பெட்ரோல் இல்லைன்னா சோனி நீ தான் பார்த்து சொல்லணும், உங்க அப்பாட்ட சொல்லிட்டேன். பாருமா, நான் அந்த வண்டியை தோட்டறதே இல்ல, சும்மா என் மேல பழிய போடுறா பேரு. எல்லாத்துக்கும் என்னையே திட்டுங்க, வீட்டுல அரிசி காலியானாலும் என்னதான் திட்டுங்க, பருப்பு காலியானாலும் என்னதான் திட்டுங்க, வண்டியில பெட்ரோல் காலியானாலும் என்னையே திட்டுங்க. என்னை என்னத்துக்கு பெத்து வச்சிருக்கீன்னு தெரியல, உங்களுக்கு திட்டுறதுக்குன்னே நீ பெத்து வச்சிருக்கிய போல இருக்கு. ரொம்ப நீட்டாதலா போவோம் வாங்க தோட்டத்துக்கு, வெயிலுக்குள்ள நடந்து போக வேண்டியதுதான். இப்ப அந்த வண்டி இருந்தானா கொஞ்சம் வண்டியில அவ கூட்டு போயிருந்திருப்பா. ஒரு கூறு கிடையாதுமா, அவ அப்படிதான் இருப்பா. சரி வாங்க போவோம். கூறு கட்ட பிள்ளைகளோட பெத்து வச்சா யாரும் அப்படிதான் இருக்கும். நம்ம ஒரு நாள் போய் நேரடியா மீட்டிங் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும், அப்ப வர சொன்னாங்கன்னா நம்மள யாராவது ஒருத்தர் பொய்யாக வேண்டி இருக்கும். சரி, அதை அப்ப பாத்துக்கிடலாம். கமலி நான் ரெடி, போலாமா? போலாம் சாலினி, இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கு. யார் இவன் இப்படி வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருக்கான்? தேங்க்ஸ் கமலி. ஓ, நம்ம சிஸ்டரை பார்த்து தான் வாயை பொளந்துக்கிட்டு இருக்கானா? டேய் மச்சான், வாய்க்குல கொசு ஏதாவது பேர போறதுடா. ஏன்டா இப்படி வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருக்க? வாய்க்குள்ள ஒரு காண்டாமிருகமே போயிரும் போல இருக்க. டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருடா, என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடாத. சரி சரி கோவப்படாத, நீ காதல் மண்ணை மாதிரி இப்படி சைட் அடிச்சுக்கிட்டே இரு, மறுபடியும் விரும்மாண்டியா மாறிக்கிட்டு குழஞ்சிடாத. டேய் கொஞ்ச நேரம் அமைதியா இருடா, என் சாலினிய கொஞ்ச நேரம் என்னைய பார்க்க விடு. அடப்பாவி, இவனுக்கு கல்யாணம் ஆனதே மறந்து இப்படி சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கானே. இவன் போற போக்க பார்த்தா நானும் என் பொண்டாட்டியும் 40 வயசுலதான் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் போல இருக்க. இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. டேய் சரி வாங்க எல்லாரும் போலாம். கமலி, நீ ஸ்கூட்டில சாலினிய கூட்டிட்டு போயிரு, நான் பைக்ல சந்தோஷ் கூட வந்துடுறேன். சரிங்க. எங்க போயிட்டு வரட்டுமா? சாலினி நம்ம போவோம். சரிங்க, நாங்க அப்ப போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. சரி வா மாப்பிள்ள, நம்மளும் கிளம்புவோம். சரிடா. டேய் மச்சான், நீ அன்னைக்கு வீட்டுக்கு போன வேகத்துக்கு அன்னைக்கே நீ சாலினி கிட்ட லவ் சொல்லிடுவேன்னு எதிர்பார்த்தேன், அப்பையும் சொல்லல. சரி, டூருக்கு போன இடத்துலயாவது உன் பொண்டாட்டி கிட்ட உன் லவ் சொல்லுவியான்னு பார்த்தா அப்பையும் நீ சொல்ல காணோம். எப்ப தாடா உன் மனசுல இருக்கத சொல்லலான்னு இருக்க? அட என்ன இவன் நம்ம பேச பேச ஒண்ணுமே பதில் சொல்லாம இருக்கான்? அப்படி என்ன யோசனையில இருக்கான் இவன்? இவ்வளவு நாளா நான் லவ் பண்ற பொண்ணுக்கு என்னென்னலாம் நல்ல குணம்லாம் இருக்கணும்னு நினைச்சனோ அது எல்லாமே சாலினி கிட்ட தான் இருந்திருக்கு. நான் தான் தப்பான ஆளை விரும்பிட்டேன்னு நினைக்கேன். வேணியை தான் நான் காதலிக்கிறேன்னு இவ்வளவு நாளா நினைச்சிட்டேன். ஆனா என் மனசுல வேணியே கிடையாது. நான் என் மனசுல காதல் தேவதையா நினைச்சிருந்த முழு உருவமும் அப்போ சாலினி தானா? நான் என் காதல் தேவதைக்கு இவ்வளவு நாளா தப்பான ஒரு உருவத்தை கொடுத்து பார்த்துட்டு இருந்திருக்கேன். அதுதான் வேணி. இனிமே அது இல்லைன்னு இப்பதான் எனக்கு புரிய வந்திருக்கு. நானே எனக்கே தெரியாம இவ்வளவு வருஷமா அப்போ நான் சாலினியை தான் விரும்பிட்டு இருந்திருக்கேன். டேய் அப்படி என்னடா யோசனையில இருக்க? ஒரு மனசை எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கிறது, அப்படி என்னதான் யோசனையில இருக்க? நீ எப்போ உன் பொண்டாட்டிட்ட லவ் சொல்லி நான் எப்ப என் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. என் லைஃப் இப்படி போயிட்டு இருந்தா பெரிய டிராபிக் ஜாம் ஆயிரும் போல இருக்கு. முழு நேரம் வேலையா உன்னையவே பாத்துக்கிட்டு இருக்கேன் நானு.
அச்சோ நம்ம வேற இவங்கிட்ட கத்திட்டோமே அவசரப்பட்டு எல்லாத்தையும் வேற உளறிட்டோம். எதுவும் தப்பா நினைச்சிருவானோ? என்னடா சொன்ன? சாரிடா நான் கவனிக்கல. சொல்லுடா இன்னொருக்கா. இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ லைஃப் டிராபிக் ஜாம் அப்படின்லாம் சொன்னியே. அப்பாடா நல்ல வேலை அவனுக்கு நம்ம சொன்ன எதுவும் கேட்கல. அது ஒண்ணும் இல்லடா, லேட் ஆயிருச்சு, டிராபிக் ஜாம் ஆயிடுச்சுன்னா இன்னும் வேலைக்கு லேட் ஆயிரும்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி அதை விட்டு நீ எப்பதான் சாலினி கிட்ட உன்னோட லவ் சொல்ல போற? நான் சாலினிக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துட்டேன்டா. அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவளை ரொம்ப ஏங்க வச்சுட்டேன். அதனால என்னோட காதலை சொல்றப்போ ரொம்ப அவளுக்கு மறக்க முடியாத நாளா இருக்கணும். அதுதான் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏமாப்ல அப்போ 4 நட்சத்திரம் பார்த்து ஐயர்கிட்ட எல்லாம் கேட்டுதான் சொல்லணும்னு இருக்கியா என்ன? டேய் இருமை அப்படிலாம் இல்லடா. அன்னைக்கு சஞ்சய் சரண்யாலாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்கல்ல, அப்பதான் சொன்னாங்க சாலினிக்கு இன்னொரு 10 நாள்ல கூட பிறந்த நாள் வரும்னு. அதான் அவ பிறந்த நாள் அன்னைக்கு என்னோட காதலை சொல்லலான்னு இருக்கேன். அப்ப சொன்னா அவ இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல. ஓ அப்படியா விஷயம்? அப்ப அதுவும் சரிதான். சரிடா எப்படியோ உன் லவ்வ சொன்னா சரிதான். பாவண்டா என் தங்கச்சி, அவளை நல்ல மாதிரியா பாத்துக்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ ஒழுங்கா ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. கமலி இங்க வா, அது அங்க இருக்காங்க. ஏய் விஜி, ஏன்டி அழுவுற? ஏய் விஜய், என்னடா பண்ண அவள? ஐயோ நான் எதுவுமே பண்ணல சாலினி. அவளை என் மண்டையில எதுவும் கொட்டி விடாத. அப்புறம் எதுக்குல அவ அழுதுகிட்டு இருக்கா? ஐயோ அவ கண்ணுல தூசி விழுந்துருச்சு, அதான் அழுதுகிட்டு இருக்கா. அப்படியா? அந்த பையன் இருக்கட்டும். பாரு ஒன்னால அவ என்னைய அடிக்கிறதுக்கு நிக்கிறா. சாலினி என் மண்டையில கொட்ட மாட்டல, கைய மண்டையில இருந்து எடுக்கலாமா? ரொம்ப பண்ணாதல, ஏடு. வா சாலினி உட்காரு. ஆமாங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இவதான் கமலி விஜி, என்னோட காலேஜ்ல உள்ள ஃப்ரெண்டு, ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவங்கள உங்க கல்யாணத்துல பார்க்கவே இல்லையே. ஆமா, அப்ப இங்க 2 பேரும் ரொம்ப பிஸி. இவங்க 2 பேருமே என்னோட காலேஜ் மேட் தான். அதுலயும் இவ என்னோட ஸ்கூல்ல இருந்தே ஒன்னா படிச்சவ. ஆமா நாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவங்க 2 பேரும் லவ்வையுமே வீட்ல சொல்லி சேர்த்து வச்சதே நான் தான். நான் என்னோட லவ்வை இவர்கிட்ட சொல்லவே ரொம்ப பயந்தேன். சாலினி தான் என்னை இழுத்துட்டு போய் தரத்தனை இழுத்துட்டு போய் அவன் முன்னாடி நிற்க வச்சு நான் தான் அவனை லவ் பண்றேன்னு சொல்லி என்னைய பேச வச்சதே இவ தான். அதனாலதான் மேடத்துக்கு விஜய் அழுதுன்னா தாங்க முடியாது, அதான் அவ என்னைய அடிக்க வரா. அது மட்டும் இல்ல கமலி, நான் இவளை கூட்டிட்டு போயிட்டு அவன்கிட்ட லவ் சொல்றதுக்கு இவ லவ் பண்றான்னு சொல்லும் போது அவன் ஓவரா பிகு பண்ணான் தெரியுமா? அப்படியெல்லாம் எனக்கு ஒரு ஐடியாவும் இல்ல. நான் வேணா ஒரு வாரம் கழிச்சு யோசிச்சு சொல்றேன்னா, அதுக்குன்னு விஜய் உடனே ஒரே அழுக. அதான் மவன் அவளை என் ஃப்ரெண்ட் அளவா வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை ஓட விரட்டி உதைப்பேன். அதுல இருந்து அவன் என்னைய கண்டா கொஞ்சம் பயப்படுவான். விஜி கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு, மண்டை இருக்காதுன்னு அவனுக்கு தெரியும். ஆமா சிஸ்டர், எனக்கு விஜய் கிடைக்க காரணமே சாலினி தான். சூப்பர் சாலினி. நீ சரிடி உட்கார், என்ன சாப்பிடுற? வாங்க ஏதாவது ஆர்டர் பண்ணலாம். நீங்க வரட்டுமே தான் நாங்க ஒரு காஃபி வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏய் நாங்க வீட்லயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம்ப்பா. நீ ஏதோ சர்ப்ரைஸ்னு வர சொன்னீன்னு தான் நான் இப்ப வந்தேன். உங்க 2 பேரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் என் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்தேன். சே சாலினியும் நம்ம சந்தோஷனா மாதிரி தங்கமான குணம் உள்ள பொண்ணு தான். விஜயையும் சேர்த்து வச்ச சாலினி ஏன் நம்ம அண்ணா கிட்ட மட்டும் அவளோட காதலை சொல்ல இவ்வளோ பயப்படுறா? சந்தோஷனா கிட்டையும் அதே தைரியத்தோட பேசலாமே. இந்த பாரு அப்படிலாம் சொல்லாத, சாப்பிட்டுட்டு தான் போகணும். சரி சாப்பிடலாம் பொறுமையா சாப்பிடலாம். இப்பதானே வீட்டுல சாப்பிட்டு வந்தோம். சரி அதை விடு, நீ எப்படி இருக்க? உன்னோட கல்யாண வாழ்க்கைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? கல்யாணத்தப்பதான் வர முடியல, உனக்கே தெரியும். சரி பரவாயில்ல இருக்கட்டும் விடு. அதான் நீ அப்பவே சாரி கேட்டுட்டியே. நீங்க உங்க வீட்டுக்காரரும் நல்லா சந்தோஷமா தானே இருக்கீங்க? நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். நம்ம கிட்ட சொன்னா வருத்தப்படுவோம்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கோம்னு சொல்றான்னு நினைக்கேன். சுமி அக்கா வருத்தத்தோட தான் இருக்கா. இன்னும் அவங்க 2 பேரும் நல்லா பேசிக்கலன்னு சொல்லி சொன்னாலே. இவகிட்ட கேட்டா நல்லா இருக்கும்னு சொல்றா. இவகிட்ட எப்படி இப்போ நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறது? ஏய் என்னடி ஏதோ சர்ப்ரைஸ்னு சொல்லி வர சொல்லிட்டு இப்படி அமைதியா இருக்க? இல்ல சாலினி, விஜய் அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு பிசினஸ் இப்போ நல்லா போயிட்டு இருக்குது. அப்புறம் என்னடி சந்தோஷமான விஷயம் தானே? அப்புறம் அடுத்த மாசம் எங்களுக்கு கல்யாணம். ஏய் லூசு, நீ இத தானடி சொல்லணும். அதை விட்டுட்டு ஏதோ பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு அது இதுன்னு வேற என்னலாமோ சொல்லிட்டு இருக்க. ஏய் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி. தேங்க்ஸ் சாலினி. ஓ உங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா? கல்யாணத்தை கலக்கிரலாம் போங்க. ஆமா சிஸ்டர், நீங்களும் கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறோம். ஆமா சிஸ்டர் கண்டிப்பா வரணும், உங்களெல்லாம் எதிர்பார்ப்பேன். கலக்கிரலாம் போங்க. ஏய் துணி எல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து போய் எடுக்கலாம் என்னடி? நான் சொல்ற கடையில தான் துணி எடுக்கணும் என்ன? சரிடி. சரி எல்லாம் என்ன ஆர்டர் பண்றீங்க? டேய் இல்ல விஜய், எனக்கு ஒரு காஃபி மட்டும் போதும். வீட்ல நாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். வேணா கமலிட்டு நீயே கேள. ஆமா ப்ரோ, நாங்க சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். ஏய் இப்படி சொன்னா எப்படிப்பா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களே சாப்பிடாம ஒரு டீயை மட்டும் வாங்கி வச்சுட்டு. ஏய் ப்ளீஸ் பா, நீங்க சாப்பிடுங்க. வேணா எனக்கு ஒரு டீ மட்டும் போதும். எனக்கும் ஒரு டீ போதும். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். சரி ஏதாவது டெசர்ட் ஆகுது? ஒரு டீ மட்டும் சொல்லு, அப்புறம் எது இருந்தாலும் பாத்துக்கலாம். சரி. ஹலோ பேரர். சாலினி, எனக்கு ஒண்ணு நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏண்டி?
சுமி என்கிட்ட எல்லாம் சொன்னா, ஆனா நீ என்கிட்ட எதுவுமே காட்டிக்காத மாதிரி இருக்க பத்தியா, அதனால எனக்கு உன் மேல கோவம் தான் வருது. ஏய் என்ன ஆச்சுடி? நான் என்னத்த மறைச்சேன்? நீயும் உன் மாப்பிளையும் ஒழுங்கா பேசிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாவ. நீங்களும் இன்னும் வீட்டுக்கு கூட இன்னும் ஒன்னா போகலன்னு கூட சொன்னா. அது அவருக்கு வேலை பிஸி, அதனாலதான் போக முடியல, வேற ஒன்றும் இல்ல. பத்தியா என்கிட்டே நீ போய் சொல்ற பத்தியா? ஏய் இல்லடி, உண்மையிலுமே நாங்க நல்லா சந்தோஷமா தான் இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லடி. சரி விடு, எல்லாம் போக போக சரியாயிரும், வருத்தப்படாத. சாலினி கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் பில் பே பண்ணிட்டு வரேன், அப்புறம் எல்லாம் ஒண்ணா போலாம். சரி விஜய். ஏய் சாலினி, நான் மறுபடியும் சொல்றேன்டி, உன் கல்யாணத்தப்ப என்னால வர முடியலன்னு சொல்லிட்டு நீயும் என் கல்யாணத்துக்கு வராம இருந்துராத. ஏய் பைத்தியம், நான் வராம இருப்பேனாடி உன் கல்யாணத்துக்கு? நான் சொல்ற கடையில தான் நீ துணியே எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்புறம் எப்படி நான் வராம இருப்பேன்? நீயும் சுமியும் எனக்கு ஒண்ணுதான், நீ வேற சுமி வேற இல்ல, எனக்கு ரெண்டு பேரும் எனக்கு ஒரே மாதிரி தான். அதனால நீ எதுவும் வருத்தப்படாதடி, கண்டிப்பா வருவோம். பரவாயில்ல, நீங்க ரெண்டு பேரும் இன்னும் இவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களே. ஆமா கமலி, நான் எங்க அம்மாவை பத்திலாம் கவலைப்படாம இருக்கேன்னா காரணம் எங்க சுமியும் இவளும் இருக்கிறதுனாலதான். எங்க அம்மாவெல்லாம் இவ நல்லா பாத்துப்பா, அதனாலதான் நான் எங்க அம்மாவை பத்திலாம் ரொம்ப பெருசா கவலைப்படல. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி, நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சத நினைச்சா. அம்மா இன்னும் உங்க அளப்பற முடியலையாமா? என்னடா மண்டையில கொட்டு வேணுமா? ஐயோ அம்மா தாயே, தெரியாம சொல்லிட்டேன், வாங்க போலாம், பில் எல்லாம் பே பண்ணியாச்சு, வாங்க. ஏய் விஜய், இவங்கள நம்ம வீட்ல டிராப் பண்ணிட்டு போலாமா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போலாம். ஏய் விஜய், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நாங்க ரெண்டு பேரும் ஸ்கூட்டில தான் வந்தோம், அதனால நாங்க பத்திரமா போயிடுவோம், நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. நாங்க வரும்போது கமலி தான் ஸ்கூட்டில கூப்பிட்டு வந்தா என்னைய, அதனால நாங்க ரெண்டு பேரும் பொறுமையா போய்ப்போம், நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. சரிடி, அப்ப பார்த்து பத்திரம்னா நாங்க போயிட்டு வரோம். சரி பாய். பாய் கமலி. பாய் விஜய். பாய் சிஸ்டர், வரே சாலினி. சரி வா விஜய் போலாம். நல்ல பொருத்தம் தான் ரெண்டு பேருக்கும். ஆமால, நானும் அதான் நினைச்சேன். அதெல்லாம் சரி, நீ எப்ப சந்தோஷ் அண்ணா கிட்ட உன்னோட காதல சொல்ல போற? உன் ஃப்ரெண்டோட காதலெல்லாம் சேர்த்து வைக்கிற, உன் காதல தான் உனக்கு சொல்ல தைரியம் இல்லை என்ன? அதுக்கு இல்ல கமலி, அவர் இருக்க மனநிலைமைக்கு நான் என்னோட காதல அவர்கிட்ட என் மனசுல இருக்கத சொன்னேன்னா அவர் என்னைய ஏத்துப்பாரா இல்லையான்னு தெரியல, அந்த பயத்துல தான் நான் அவர்கிட்ட சொல்லல. ஆனா இப்ப கொஞ்சம் அவர் என்கிட்ட நல்லா தான் பேசுறாரு, இப்ப என்னோட காதல சொன்னா புரிஞ்சுக்குவாருன்னு நினைக்கேன். அப்புறம் என்ன சாலினி, சொல்ல வேண்டியதானே நீ? என்னோட காதல அவர்கிட்ட சொல்றனால அவருக்கு ரொம்ப மறக்க முடியாத நாளா இருக்கணும், அதனால கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லலான்னு இருக்கேன். ஏலா, ஏதாவது நல்ல நாள் எதுவும் பார்த்து வச்சிருக்கியா என்ன? எனக்கும் சந்தோஷ்க்கும் பிரதோஷம் அன்னைக்கு ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கு, அதனால இன்னொரு 10 நாள்ல பிரதோஷம் வரும், அன்னைக்கு அவர்கிட்ட என்னோட காதல சொல்லலான்னு இருக்கேன். அன்னைக்கு சொன்னாதான் எல்லாம் சரியா நடக்கும்னு தோணுது, அதனாலதான் நான் சொல்லாம இருக்கேன். அப்படி என்ன தொடர்பு இருக்கு உங்களுக்கு? அதை நான் முதல்ல என் கோப்பல கிட்ட தான் சொல்லுவேன். சரி வா, போற வழியில அப்படியே என்னோட கோப்பலையே பார்த்துட்டு போலாம். சீக்கிரம் சீக்கிரம் வா, வண்டி எடு. என்ன சொல்லிட்டு போறா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏய் நில்லுடி, நானும் வரேன், வண்டி எடுத்துட்டு நீ பாட்டுக்கு போயிடாத. ஆமா ஆமா, இங்க பக்கத்துல தான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு பொருள் வாங்குறதுக்கு வந்தேன், கிராசரி ஐட்டம்லாம் வேணும்னு. வேற நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேண்டாமா? சரி சும்மா அப்படியே ஷாப்பிங் போற மாதிரி போயிட்டு வரலாமேன்ட்டு தான் வந்தேன். அந்த சாக்லேட் ஸ்நாக்ஸ் ஏதாவது திங்கிறதுக்கு வாங்கிக்கலாமே, நம்ம வந்து பார்த்து வாங்கினா எதுனால நமக்கு வேணுன்றதை எடுத்துக்கலாம், அதனால தான் இங்கே வந்தேன். இல்லாட்டினா நான் எதுக்கு இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து நான் திங்ஸ் வாங்க போறேன், அதுக்கெல்லாம் நான் ஆள் வச்சிருவேன். ஒரு பக்கம் லேப்டாப் ஒரு பக்கம் சிஸ்டம்னு நான் எந்த வேலையை பார்க்கறது? இந்த ப்ராஜெக்ட் வேற கொஞ்சம் செக் பண்ணி அனுப்புங்கன்னு மறுபடியும் மெயில் பண்ணியிருக்காங்க. கடையோட கணக்கு வழக்கம் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. சரி, அது லேட் ஆனாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல் இந்த ப்ராஜெக்டை பார்ப்போம். இதுல தான் என்னோட கேரியரே அடங்கியிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் ஓகே ஆச்சுன்னா என்னோட ரேஞ்சே மாறிடும், அதனால இந்த மெயிலை முதல் செக் பண்ணுவோம். சரிடி, உனக்கு நான் அப்புறம் கூப்பிடுறேன், இப்போ கொஞ்சம் நான் பிஸியா இருக்கேன், வீட்டுக்கு போயிட்டு நான் கால் பண்றேன், வைக்கிறேன். ஓகே பாய், டேக் கேர். இந்த கடை சூப்பரா இருக்கு, எல்லா திங்ஸுமே இருக்கு, A to Z. சரி, அந்த பக்கம் நட்ஸ் கொஞ்சம் பார்த்து எடுத்துட்டு போவோம். என்னடி சந்தோஷம், நான் பார்க்க வேக வேகமா ஓடி வந்த, இப்போ என்ன இங்க வந்து நின்னுட்ட? எங்க பாத்துக்கிட்டு இருக்கா அப்படி? அட இவளா, இவ எங்க வந்தா? சாலினி, இதுதானே அந்த வேணி நம்ம போட்டோல பார்த்த பொண்ணு? ஆமா சாலினி, அவளே தான். ஆனா அவ எதுக்கு இங்க இந்த கடைக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. சந்தோஷம் என்ன பாத்திருப்பாளோ? சந்தோஷம் பாத்திருந்தா அவ இப்படி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு நிக்க மாட்டா. அவ இன்னும் என் புருஷனை பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவரு ஆபீஸ் ரூம்குள்ள பிஸியா இருக்காரு போல தெரியுது. அதுவும் நல்லதா போச்சு. மேடம், உங்க கார்டு டிக்ளைன் வருது மேடம். என்ன? சாரி மேடம், உங்க கார்டுல கேஷ் இல்லைன்னு வருது. என்னன்னா சொல்றீங்க? கொஞ்சம் கார்டை ஒழுங்கா செக் பண்ணுங்கண்ணா, கேஷ் இருக்கும் கார்டுல. இல்ல மேடம், நான் 2-3 டைம் ட்ரை பண்ணிட்டேன், கேஷ் இல்லைன்னு தான் வருது. இதோ கொஞ்சம் பொறுங்கண்ணா, நான் இதோ கேஷ் பே பண்ண சொல்றேன். சரி மேடம். இன்னும் என் கார்டுக்கு கேஷ் போடாமலாம் இருக்கேன். இவன் கால் பண்ணி இன்னைக்கு இவனை என்ன பண்றேன்னு பாரு.
ஏய் வினய், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? என் கார்டுக்கு இன்னும் கேஷ் அனுப்பலையா? ஏய் சாலினி, நீ எங்கடி போற அவகிட்ட? கொஞ்சம் இரு வாரேன். ஐயோ, இவ போய் அங்க என்ன பண்ண போறாளோ தெரியலையே. ஏதாவது பிரச்சனை ஆயிர போது, நம்மளும் போய் என்னன்னு பாப்போம். ஒழுங்கு மரியாதை இப்ப என்னோட கார்டுக்கு கேஷ் நீ போட்டு விடுற, இல்லனா அவ்வளவுதான் பாத்துக்க. அண்ணா, இவங்களுக்கு எவ்வளவு ஆகுதோ அந்த அமௌண்ட் எல்லாம் இதுல இருந்து எடுத்துக்கோங்கண்ணா. மேடம், நீங்க சார பார்க்க வந்தீங்களா? ஆமா, நாங்க முதல்ல இந்த கேஷ் படிங்க. அவங்களுக்கு எவ்வளவு ஆகுதோ அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கோங்க. ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. ஆமா, நீங்க எதுக்காக எனக்காக அமௌண்ட் பே பண்ணீங்க? உனக்கே தெரியாம என் வாழ்க்கையில நீ நல்லது பண்ணியிருக்க, அதுக்காக தான் அந்த பணம். அப்படியா? ஆனா இன்னும் நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. அதுக்கு சொல்றதுக்கான நேரம் வரும்போது சொல்றேன். மேடம், இந்தாங்க மேடம் உங்க கார்டு. அவங்க கிட்ட வாங்கின பொருள் எல்லாம் அவங்க கிட்டே கொடுத்து அனுப்பிடுங்க. ஓகே மேடம். இந்தாங்க மேடம் உங்க கார்டு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் நில்லுங்க. ஏய் சாலினி, அவளுக்கு எதுக்குடி நீ காசை கொடுத்துட்டு வர? அதான் சொன்னேனே கமலி, அவளுக்கே தெரியாம அவ எனக்கு உதவி பண்ணியிருக்கான்னு. அவ மட்டும் சந்தோஷம் பிரேக்கப் பண்ணலன்னு வையி, எனக்கு எப்படி சந்தோஷ் கிடைச்சிருப்பாரு? அதுவும் சரிதான். ஐயோ சிஸ்டர், நீங்க கொஞ்சம் யாருன்னு சொல்லுங்களேன். நீங்க யாருன்னு சொல்லலன்னா எனக்கு தலையே வெடிச்சிரும். ப்ளீஸ் சிஸ்டர். ஓ அப்படியா? நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? நான் தான் மிஸ்ஸஸ் சந்தோஷ், இவ மிஸ்ஸஸ் விமல். எம்மா வணக்கம்மா. ஐயாவை பார்க்க வந்தீங்க? இல்லனே, நீங்க போங்க. நாங்க இங்க பக்கத்துல ஒரு விஷயமா வந்தோம், சும்மா இதுல பேசிட்டு இருக்கோம். நீங்க போங்கய்யா. சரிம்மா. அப்போ இது சந்தோஷோட கடையா? இது சந்தோஷோட பொண்டாட்டியா? ஓஹோ, நீங்க ரெண்டு பேரும் தான் அந்த முட்டாளங்களோட பொண்டாட்டிங்களா? என்னையவே அடிச்சிட்டியா? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? ஐயோ, என்ன பொசுக்குன்னு இந்த சாலினி அரைஞ்சு விட்டா வேணியே, பத்திர கல்யாணம் மாதிரி நிக்கா. என்னடி சொன்ன என் புருஷனை? என் புருஷன் என்ன முட்டாளா? இன்னொரு முறை என் புருஷனை மரியாதை இல்லாம பேசிவாரு, உன் உடம்புல உயிர் இருக்காதா அம்மா. ஏய், நீ நான் யாருன்னு தெரியாம என் மேல கை வச்சுட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பாரு. ஏய் சீ, வாய் மூடு. ஏய், நீ என்னை யாருன்னு தெரியாம என் மேல நீ கை வச்சுக்கிட்டு இருக்க மறுபடி. ஏய் சீப்ப, உனக்கே முத நீ யாருன்னு தெரியாது முண்டம். நீ பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யற ஜென்மம் தானே நீ. ஏய் சாலினி, வேண்டாம் வா, நம்ம போலாம். எல்லாரும் சுத்தி இருக்கவங்க நம்மள தான் பாக்குறாங்க. ஏய் கமலி, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? அட என்னாச்சு இந்த சாலினிக்கு? இவன் நம்மளையே திட்ட ஆரம்பிச்சிட்டா. ஏய், உனக்கு என்னடி காதல்னா சும்மா என்ன விளையாட்டா போச்சா? என் சந்தோஷோட காதல்ல விளையாடி இருக்க நீ. அவர் முட்டாள் இல்லடி, நீ தான் முட்டாள், மிகப்பெரிய முட்டாள். ஏன்னா நீ மிகப்பெரிய பொக்கிஷத்தையே இழந்திருக்க அவரோட மதிப்பு தெரியாம. கடவுள் இருக்காருடி, அதான் அந்த பொக்கிஷத்தோட மதிப்பு தெரிஞ்சு என் கூட சேர்த்து வச்சிருக்கிறாரு சந்தோஷ. நான் மட்டும் இல்ல, அவரை எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்காத அவரோட நண்பன் விமலும் இருக்காரு. அப்பா, சாலினியா இது எப்படி பேசுறா பாரு. இவ இப்படி எல்லாம் பேசுவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலப்பா. ஏன் கமலி, நீ சும்மா பாத்துக்கிட்டு நிக்க? இவ சந்தோஷ் மனசை மட்டும் கஷ்டப்படுத்தல, விமலண்ணா மனசையும் கஷ்டப்படுத்தி இருக்கா. வா, நீயும் வந்து 4 அறைய கொடு, அப்பதான் இந்த ஜென்மத்துக்கெல்லாம் புத்தி வரும். ஐயோ நானா? வேண்டாம். ஏய் வா, 4 அறைய கொடு. இவெல்லாம் ஒரு ஆளு 5 ரூபா தாள்னு இவளுக்கெல்லாம் நீ பயந்துட்டு இருக்க பேரு. நான் இருக்கல, தைரியமா 4 அறைய கொடு. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கடி நீங்க ரெண்டு பேரும்? நான் யாருன்னு தெரியாம நீங்க மாறி மாறி என் மேல கை வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஏய், கொஞ்ச நேரம் பொத்திக்கிட்டு இருடி. வா கமலி, 2 அறைய போடு. விமலனாவும் பத்தி தப்பா பேசியிருக்காளா இதுக்கு முன்னாடி? வா. ஆமா சாலினி. வா, 2 அறைய போடு, நான் இருக்கேன் பாத்துக்கிறேன். இன்னும் 2 போடு, அப்பதான் இவெல்லாம் திருந்துவா. போதும் சாலினி, இவளுக்கு இதுவே அதிகம் தான். ஏய், என்னை அடிச்சிட்டீங்கல்ல, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டி. நீ என்ன அவனை பொக்கி சொன்னா சொல்லிக்கிட்டு இருக்க? அவன் கூட நீ எப்படி நிம்மதியா வாழ்றன்னு நானும் உன்னை பார்க்க தானே போறேன். ஏய், வாய் முடிட்டு போடி, உன்னால முடிஞ்சதை பாத்துக்க போ. ஏய், இதை எடுத்துட்டு போடி, உனக்கு போட்ட பிச்சையா நினைச்சுக்கிறேன். பாரு, எடுக்காம போறா. மெனக்கட்டு இவளுக்காண்டி பில்லெல்லாம் கட்டி காசு வாங்கி கொடுத்தனா வாங்காம போகுது வேறு முண்டாம். ஏய் சாலினி, உனக்கு இவ்வளோ கோபம் வருமா? நான் இன்னைக்கு தாண்டி பாக்குறேன் உன்னோட கோபத்தை. ஐயோ, நானே கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் தெரியுமா? எங்க அவ போயிட்டாளா? அட நீ வேற கமலி, எனக்கு பேஸ்மெண்ட் மட்டும் இல்ல, பாடி பூரா வீக்குதான். நான் என் கோப்பளைய மனசுல நினைச்சுக்கிட்டேன், அந்த விருமாண்டியோட பொண்டாட்டியா இருந்துகிட்டு இந்த அளவுக்கு கூட தைரியம் இல்லைன்னா எப்படி? அதை நினைச்சுதான் என்னோட கோபமே வந்துருச்சு. அப்படியே கோப்பளைய மனசுல நினைச்ச உடனே. அது மட்டும் இல்ல, அவ சந்தோஷம் எப்படி தப்பா பேசினா என்னால எப்படி அதை தாங்கிக்க முடியும்? அதனாலதான் செவுள்ள நாள் அப்புனே. சரி, இங்க நடந்த விஷயத்தை எதையும் விமலனாட்டையும் சொல்லிடாத. நான் சந்தோஷ் கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். இவளை பார்த்ததாவும் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்.
வேற நம்மளே தேவையில்லாம இவளை பத்தி சொல்லி அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி அவங்கள கஷ்டப்படுத்தின மாதிரி இருக்கும். அதனால இங்க நடந்த எதுவுமே நீயும் சொல்லாத, நானும் கட்டிக்க மாட்டேன். வா நம்ம ஓடிடலாம். எனக்கு கை காலெல்லாம் கொஞ்சம் நடுங்குது, நம்மளால பைக் ஓட்ட முடியாது. நீயே வண்டி ஏடு, கிளம்புவோம். ம் சரி சாலினி. இதை எதுக்கு வச்சுட்டு போவானே, நம்ம தானே காசு கொடுத்து வாங்கணும். இதை எடுத்துட்டு போயிடலாம் வா. ம் வா மகளே. சாமி ஜாதகம் பார்க்கணும். உட்காருங்கம்மா, தாராளமா பார்க்கலாம். நான் எல்லா தடவையும் உங்ககிட்ட தான் சாமி ஜாதகம் பார்ப்பேன். நல்லா தெரியுமா, உங்க கூட ஒருத்தவங்க வருவாங்களே, அவங்க வரலையா இன்னைக்கு? வரல ஐயா, எப்ப பார்த்தாலும் ஆளு கூட்டி சேர்த்துக்கிட்டு ஜாதகம் பார்க்க வரதே மனசுக்கு ஒரே சங்கடமா இருக்கு. அதனால இன்னைக்கு நான் மட்டும்தான் வந்தேன். நல்லதுமா நல்லது. இன்னைக்குதான் நீங்க நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்க. அதெல்லாம் இருக்கட்டும் சாமி. இந்தாங்க என் மகன் ஜாதகத்தை தாரேன், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. மனசுக்கு ஒரே சங்கடமா இருக்கு. என் மகனுக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரியே அவன் உயிருக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னு சொன்னீங்க. அதே மாதிரியே ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கப்புறம் என் மகன் பொழைச்சி வந்தான். ஒரு பொண்ணால கண்டத்துல ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்தான். இப்போ அதுக்கப்புறமா நீங்க சொன்ன மாதிரி ஒரு கல்யாணத்தையும் பண்ணிட்டேன். அவளுக்குன்னு பிறந்தவன்னு சொன்னீங்க. எப்படியோ அவனுக்குன்னு ஒரு ஜாதகம் பொருந்தி அவனுக்கு ஏத்த பொண்ணு கிடைச்சிட்டான்னு சந்தோஷமா இருக்கும்போது நீங்க உங்க முகமே வாட்டமா தெரிஞ்சிச்சு. எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன், கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சுட்டு வான்னு சொன்னீங்க. அதுக்கப்புறமும் வந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு அவைய ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி சேர்ந்து இப்போ நல்லபடியா சந்தோஷமா இருக்காங்க. இனிமே எப்படி இருக்கும் வாழ்க்கை என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. நானும் பழைய வீட்டுக்கு போலாமா என்ன ஏதுன்னு என் பையன் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க. அதெல்லாம் நல்லபடியா பார்த்து சொல்றேம்மா. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க. கண்ணை மூடி கடவுள்கிட்ட நல்லபடியா வேண்டிக்கங்க உங்க பையனுக்கு. சரி சாமி. முருகா அப்பனே, இனிமே என் பிள்ளைக்கு எந்த நோய் நொடி எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா இருக்கணும். அவன் ஒரு பேரனோ பேத்தியோ இனிமே எனக்கு பெற்று கொடுத்தான்னா அதை வச்சு என் காலத்தை நான் ஓட்டிடுவேன். ஓம் நமச்சிவாய. என்ன சாமி உங்க முகமே வாட்டமா இருக்கு, என்னாச்சு? இந்த ஜாதகக்காரனுக்கு சிவனோட அம்சமும் சக்தியோட அம்சமும் இருக்கு. ரெண்டு பேருக்கும் பொருத்தமும் நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் வாழ்க்கையில நல்லபடியா இருப்பாங்க. ஆனா சோதனை எல்லாம் கொடுத்து கருணையை கொடுக்கறது தான் அந்த கடவுளோட வழக்கம். இந்த ஜாதகக்காரனுக்கு அந்த பொண்ணு தான் எல்லாமே. அவன் மனைவியை தவிர அவனை யாராலையும் காப்பாற்ற முடியாதுமா. என்ன சொல்றீங்க சாமி? இவங்க வாழ்க்கையில வேற யாரும் இணைய முடியாது. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா இப்போ ஒரு 3 மாசம் கொஞ்சம் பிரச்சனையா இருந்திருக்குமே. ஆமா சாமி, நீங்க அது ஏற்கனவே சொன்னது தானே சாமி. ஆரம்பத்துல போராட்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வாழ்க்கையே நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. ஆமா சாமி, இப்ப நல்லா ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா ஒரு பிரச்சனை வரும்னு சொன்னீங்களே போன தடவை. அதனாலதான் எனக்கு ஒரு கஷ்டமா இருந்துச்சு. அதான் மறுபடியும் வந்தேன். மறுபடியும் அந்த பையனுக்கு ஒரு பொண்ணால ஆபத்து இருக்குமா? என்ன சாமி சொல்றீங்க, மறுபடியுமா? ஆமாம்மா, ஒரு பொண்ணால உங்க பையனுக்கு ஒரு கண்டவருக்கு ஆபத்து வரப்போகுது. ஆனா சரியா என்ன பிரச்சனைன்னு எனக்கு சொல்ல முடியலம்மா. இவங்களுக்கு சரியா கல்யாணம் ஆகி முடிஞ்சு அடுத்து அந்த பொண்ணுக்கு பிறந்த நாள் வரும். அந்த பிறந்த நாளுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட கரக நிலை கொஞ்சம் சரியில்லை. அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுமா. அவங்க ரெண்டு பேரும் பிரிய கூட வாய்ப்பு இருக்கு. அப்படியே பிரிஞ்சாலும் 3 மாசம், அந்த 3 மாசத்துல வர்ற பிரதோஷத்துல நீங்க அந்த ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் கோயிலுக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணி மனசார அந்த சிவனை வேண்டிக்கங்க. 3 மாசத்துக்குள்ள அந்த பிரதோஷம் முடியறதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடணும். இல்லைன்னா அவங்க ரெண்டு பேரும் உயிருக்குமே ஆபத்து தாம்மா. என்ன சாமி இப்படி ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுறீங்க? ஐயோ கடவுளே, என் மகனுக்கும் என் மருமகளுக்கும் எதுவும் ஆகக்கூடாது கடவுளே. நம்ம என்னதான் அழுது புலம்புனாலும் நடக்கதாமா செய்யும். அதை மாத்தணும்னா அது அந்த கடவுள் கையில தான் இருக்கு. நீ நம்பிக்கையோட ஒவ்வொரு மாசமும் பிரதோஷத்துக்கு கடவுளை நீ வேண்டி கோயில ஒரு 11 முறை சுத்து. சரி சாமி. அவங்க ரெண்டு பேரும் சேர்ற மாதிரி வரும்போது கொஞ்சம் பெரிய நிலை ஏற்படதான் செய்யும். அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. கடவுளை நம்புங்க, எல்லாம் சரியாயிரும். என்ன சாமி மனசுக்கு ஆறுதலா ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தனா இப்படி குண்டத்துக்கு போடுறீங்களே. இதுக்கு தான் ரமணி, நீ ஜாதகம் பார்க்க இனிமே போயிட்டு கிடக்காத, ஒரேடியா உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யன்னு சொன்னா. என் மனசு ஒரே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சுன்னு தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். நீங்களும் இப்படி என் தலையில குண்டண்டி போடுறீங்களே. ஜாதகம் பாக்குறது ஒரு ஆபத்து வருதுன்னா முன்னாடியே தடுக்கிறதுக்கு தாம்மா, உங்களை பயமுறுத்தணும்னு கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். இந்தாங்கம்மா ஜாதகத்தை பிடிங்க. இந்த ஜாதகக்காரனுக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ தலைவிதி அதான் நடக்கும். மீதிய கடவுள் மேல பாரத்தை போட்டு கடவுளை முழுசா அவர் காலில் ஒப்படைச்சு நீங்க வணங்குங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். சரியா, நான் வாரேன். காசு வழக்கம் போல 200 ரூபாய் தானே ஐயா? வேண்டாம்மா, நீ காசு தர வேண்டாம். நீ போயிட்டு வா பத்திரமா. மனசுக்கு சந்தோஷமா நான் உனக்கு பதில் சொல்லும் போது நீ எனக்கு சந்தோஷமா காசுதா. இப்போ நீ எனக்கு தர வேண்டாம். சரி ஐயா, நான் வாரேன். புஷ்பாவை பார்க்கவும் சங்கடமா தான் இருக்கு. ஐயா பரிகாரம் ஏதாவது இருக்கா ஐயா? பரிகாரம் இருந்தா சொல்றேம்மா, நீ இப்ப போ. சரியா. இவன் போன ஜென்மத்துல வாங்கிட்டு வந்த வரம் அப்படி இருக்கு. அதனால என்ன பண்றது, நடக்கிறது தான் நடக்கும். நம்ம பிள்ளைக்கு இப்படி இருக்கும்னு நானும் எதிர்பார்க்கலையே. புஷ்பா கிட்ட நான் தான் உன் புருஷன்னு சொல்லவும் முடியல, வெல்லவும் முடியல. எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும், அதுக்கப்புறமா சொல்லுவோம். அவளுக்கும் நம்மள அடையாளம் தெரியல. நம்மளும் ஜோசியம் பூரா கத்துக்கிட்டு முழு ஜோசியக்காரனாவே ஆயிட்டோம். நம்ம இப்ப ஏதாவது சொல்ல போய் அவ இன்னும் சங்கடப்பட போறா. அதனால எல்லாம் நல்லதே நடக்கும்னு நம்புவோம். ஏதாவது பரிகாரம் இதுக்கு பண்ண முடிஞ்சா பண்ணி பிள்ளையோட உயிரை காப்பாற்ற பார்ப்போம்.